இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. இன்று நாம் புனித ஜான் மரிய வியானி அவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், இவர் சிறு வயதிலிருந்தே பக்தியிலும் இன்னுமாக அன்னை மரியாளின் பக்தியிலே வளர்ந்தவர்கள். இவர் குருக்களின் பாதுகாவலர், இன்னும் சிறப்பாக பங்கு தந்தையின் பாதுகாவலராக இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய பங்குகளிலே இருக்கின்ற பங்கு தந்தையருக்காக மன்றாடுவோம். இன்னும் அனைத்து குருக்களுக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே நாம் மன்றாடுவோம். இவர் விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். சிறு வயதிலே பக்தியிலே வளர்ந்தார். ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அவர் குருவாக மாற வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அவருடைய தந்தை தன்னுடைய வீட்டிலே தோட்ட வேலைகளை, ஆடு மாடுகளை கவனிக்க வேண்டும் என்று அனுப்ப மறுத்தார். அதன் பிறகு அவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்ததால் அவரை அனுப்பினார். அங்கு செமினரிக்கு சென்ற பொழுது அங்கு அவரால் அந்த லத்தீன் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த காலத்தில் அந்த குருவாக மாறுவதற்கு படிப்புகள் எல்லாம் லத்தீன் மொழியிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகவும் அவருக்கு கடினமாக தோன்றியது. இருந்தாலும் அவருக்கு நிறைய பேர் உறுதுணையாக இருந்தார்கள். அவருடைய ஆர்வத்தையும் குருவாக மாற வேண்டும் என்ற தாகத்தையும் அறிந்து அவருக்கு உதவி செய்தார்கள். அவர் குருவாக மாறினார். குருவாக மாறிய பிறகு ஒரு சில ஆண்டுகள் உதவி தந்தையாக இருந்த பிறகு ஆர்ஸ் என்ற பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற ஆர்ஸ் என்ற ஒரு சிறு கிராமத்திற்கு அனுப்பப்படுகின்றார். 230 மக்கள் தான் இருக்கின்றார்கள். அந்த ஊருக்கு செல்கின்றார். அந்த ஊரிலே திருப்பலி எல்லாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நிறைய பேர் மக்கள் ஆரம்பத்தில் வரவில்லை. இன்னும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியெல்லாம் அவர்கள் கலந்து கொள்வதில்லை. அவர்கள் கேளிக்கை, களியாட்டம் மற்றும் தீய சக்திகளுக்கு அவர்கள் உள்ளானார்கள். எனவே எப்படியாவது மக்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் மனமான வேண்டும், அவர்கள் ஆன்மா திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்தார். ஒவ்வொருடைய இல்லங்களை சந்தித்தார், கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் யாரெல்லாம் வேலைக்கு செல்கின்றார்களோ அந்த பண்ணையாளர்களெல்லாம் சந்தித்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் லீவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதை போல அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏராளமான மக்கள் பூசைக்கு வந்தார்கள். நல்ல மறையுரை ஆற்றினார். தன்னுடைய ஜெபத்தினாலும் மக்களை சந்திப்பதினாலும் அவர்கள் ஏராளமான மக்களுடைய ஆன்மாக்களை அவர் மீட்டெடுத்தார். 41 ஆண்டுகள் அந்த ஊரிலே பங்கு தந்தையாக பணியாற்றினார். எனவே தான் அவருக்கு ஒரு கல்வி அறிவு, படிப்பறிவு மிகவும் பின்தங்கி இருந்தாலும் அவர் எல்லா குருக்களுக்கும் ஒரு பாதுகாவலர், ஒரு முன்மாதிரி, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எளிமையான வாழ்வு அவர் வாழ்ந்ததால் அவர் பாதுகாவலராக இருக்கின்றார். அவர் வாழ்ந்த போது பார்த்தோம் என்றால் அநேக நேரம் அவர் பாவ சங்கீதனம் கேட்பார். ஏறக்குறைய 17 மணி நேரம். ஏனென்றால் அந்த காலத்தில் பாவ சங்கீதத்துக்கு போனால் பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுருந்தா அதுக்கு தண்டனை கடினமாக இருக்கும். ஆனால் ஃபாதர் ஜான் மரிய வியானியா அவர்கிட்ட போனால் தண்டனை குறைவாக கொடுப்பார். மீதி தண்டனை அவர் பரிகாரம் பண்ணிக்குவார். அதனால் வெளியூர்களிலிருந்து பாவ சங்கீதனம் செய்வதற்கு இவரிடம் தேடி வருவார்கள். ஏறக்குறைய 17 மணி நேரம் பாவ சங்கீதனம் கேட்பார். இவ்வாறாக அநேக ஆன்மாக்களை ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டுடைய இரக்கத்தையும் அன்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த பொழுதும் நிறைய புதுமைகள் செய்தார். ஒரு முறை ஒரு கன்னியர் மடத்திற்கு சென்ற பொழுது அங்கு பிசைந்த மாவு குறைவாக இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தினால் அது மிகுதியாக மாறியது. அதேபோல கோதுமை களஞ்சியம் குறைவாக இருந்தது, அதுவும் மிகுதியாக மாறியது. அப்பொழுது அவரிடம் கேட்டபொழுது, இது என்னால் நடக்கவில்லை, புனித புளோமினாமால் அவரால் ஏற்பட்டது என்று தன்னையே தாழ்த்தி கொண்டு அவருடைய ஜெபத்தினால் நடந்தது என்று அவர் சொல்கின்றார். இவ்வாறாக வாழ்ந்த போதும் அவர் புதுமை செய்தவராக இருக்கின்றார். அதே போல அவருடைய வாழ்க்கை எளிமையாகவும் இன்னுமாக குருக்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு பணியாளராக அவர் திகழ்கின்றார். அவர் இவ்வாறாக சொல்வார், அன்னை மரியாளும் வானதூதர்களும் செய்ய முடியாததை குருக்கள் செய்கின்றார்கள். ஏனென்றால் குருவுக்கு தான் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் ஆண்டவருடைய உடலாகவும் ஆண்டவருடைய இரத்தமாகவும் மாற்றுவதற்கான அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார் என்று அவர் சொல்வார். இவ்வாறாக இப்படி குருக்களுக்காக இருந்ததால் அவர் குருக்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்றார்.
அவர் ஏறக்குறைய 80 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து மரித்த பொழுது அந்த ஆர்ஸ் நகரிலே அவருடைய ஆலயத்திலே அடக்கம் செய்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை திறந்து பார்த்த பொழுது அவருடைய உடல் அழியாமல் இருந்தது. பிறகு அதே ஆலயத்திலே அவர்கள் புதைத்துவிட்டு அவருடைய இதயத்தை எடுத்து மற்றொரு சிற்றாலயத்திலே வைத்தார்கள். இவ்வாறாக அழியாத உடலை கொண்ட ஒரு புனிதராக புனித ஜான் மரிய வியானி இருக்கின்றார். இன்று அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்வும் எளிமையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வும் மற்ற ஆன்மாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய ஆன்மாக்கள் தேவையில்லாத களியாட்டம், பல்வேறு தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். வாரம் முழுவதும் நாம் வேலை செய்தாலும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி காண வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நாம் திவ்ய நற்கனை உட்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் அன்னை மரியின் பக்தியிலே வளர வேண்டும், ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்ற பொழுது புனித ஜான் மரிய வியானின் ஆசீர்வாதமும் அற்புத செயல்களும் நமக்கும் ஒவ்வொரு நாளும் நிறைவாக கிடைக்கும். எனவே அந்த புனிதரை நோக்கி மன்றாடுவோம். இறைவன் இந்த நாளிலே அவர் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லா நலன்களாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்புவராக. ஆமேன்.